எப்படி இருக்கு? செம இனிப்பா இருக்கா? ஓ சூப்பராக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே ஹோம்மேட் ஜெல்லி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாட்டர்மெலன் ஜெல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ஸ்பூனுக்கு. ஆல்ரெடி அதில் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், பட் சுகர் ஜெல்லியில் வேணும்லே அதுக்காக ஒரு ஸ்பூன் சுகர் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே அகர் அகர் தான். ஸோ அகரை வந்து சின்ன இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு 15 to 20 minutes தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு பாத்திரத்தை தண்ணி வச்சு ஹீட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருந்தாங்க 15 minutes அதை மட்டும் எடுத்து ஃபில்டர் பண்ணி அதை தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அது நல்லா கரைஞ்சி அந்த இப்போ அகரகர் தெரியுது இல்லையா, அது தெரியவே கூடாது. அது நல்லா மெல்ட் ஆகி ஸோ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு போட்டதுனால இப்போ என்னன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கரைஞ்சிடும். இதே நீங்கள் இப்போ சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட தூசி எல்லாமே போயிடும். ஃபில்டர் பண்ண தண்ணியில் நம்ம ஆல்ரெடி வாட்டர்மெலன் பியூரிஃபை பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதை இதோட மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? கை கொஞ்சம் நடுக்கும். சுகர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. செக் பண்ணிட்டோம். இப்போ இது அப்படியே ஹஸ்பண்ட் வந்து மில்கில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு விபரீத முடிவெடுத்தாரு. லெட் இட் கூல். ஓகேவா? அப்படியே கொஞ்சம் அப்படியே கூல் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா 2 hours கிட்ட ஆயிடுச்சு. கை தானே தெரியுது பெருசாக. கொஞ்சம் கூட இது வீடியோ எடுக்கிறேன்னா பண்ண மாட்டேன். கொஞ்சம் கையெல்லாம் தள்ளி வைப்போம், அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அப்புறமா பிளேட்டிங் பண்ணோம். அதனால் அந்த ஒரு பீஸ் மட்டும் சைடில் உடஞ்சிடுச்சு. ஸோ சூப்பரான ஜெல்லி ரெடி. ஜெல்லி எப்படி இருந்துச்சுட்டோ? எப்படி இருக்கு? செம இனிப்பா இருக்கா? ஓ சூப்பரா இருக்கு. நல்லா மில்க் ஜெல்லி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, ஹஸ்பண்ட் செஞ்ச மில்க் ஜெல்லியை பார்த்தீங்கன்னா போட்ட வேகத்துல பால் தெரிஞ்சிருச்சு.